கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் மட்டும்தான் இருப்போம். அடுத்த ஜென்ரேஷன் நினச்சாதான் அந்த ஃபோட்டோ கூட வீட்டில் இருக்கும். நம்ம பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இல்லாமல் போயிருக்கும். நம்ம வாழ்ந்த வீட்டில் வேறு யாரும் இருப்பாங்க. நம்ம யாருன்னு கூட அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பழகிய இடங்கள், பழகிய மனிதர்கள், கடந்து வந்த சாலைகள், இது எல்லாமே மாறி போயிருக்கும். நிலை இல்லாத இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவுமே இல்லை. எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் இந்த நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் தான் எத்தனை போராட்டம், எத்தனை கோபங்கள், எத்தனை ஆக்ரோஷங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அழுகைகள். நிம்மதியை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை உணர்ந்தோம்னா நம்ம யாருமே வருத்தப்பட மாட்டோம்ல.